ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிற மேட்டரை பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை கிளாரிஃபை பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். அது என்ன கிளாரிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரி என்ன கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு சில வீடியோக்கள் போட்டிருந்தேன் இல்லைங்களா? இந்த வீடியோவோட கமெண்ட்ஸில் நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணியிருந்தீங்க. இந்த கொஸ்டினுக்கெல்லாம் என்ன கிளாரிஃபிகேஷன் அப்படின்றத இப்போ பண்ணிடுவோம். அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷம் ஆகாது, அதுக்கு மேலாம் ஒன்றும் போகாது நண்பர்களே. அந்த 5 நிமிஷத்தை தாண்டி நம்ம டாபிக் உள்ள போயிடுவோம். இல்லை இதெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லாத விஷயம் அப்படின்ற மாதிரி நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை ஒரு 5 நிமிஷம் ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பதிவு பார்க்கறதுக்கு நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஆனா இப்போ நான் சொல்ல போறது முதல் ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஏன்னா ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருந்தேன். இன்ஸ்டாகிராமில் ஆடம்பரமாக ஆபாசமாக வீடியோக்களை போட்டு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கும் நடிகைகள் மற்றும் பெண்கள் அப்படின்றத நான் போட்டிருந்தேன். என்னோட ஆதங்கத்தையும் போட்டிருந்தேன். அவன் கஷ்டப்பட்டுட்டு ஐடி எல்லாம் படிச்சு காலேஜுக்கு போயிட்டு ஸ்கூல் கூட சரியா முடிக்காம அங்க இங்க ஸ்விக்கி அது இதுன்னு கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டுறவன் எல்லாரும் ரொம்ப முக்கனா கூட மாசம் 30,000 ரூபாய் தாண்ட மாட்டேங்குது. ஒரு சில பேர்லாம் 15,000 சம்பளத்தை கூட தாண்டல. ஆனா இவங்கெல்லாம் எந்த ஒரு உழைப்பும் இல்லாம நம்ம மக்களோட நம்ம இளைஞர்களோட மனசை கெடுத்து புண்படுத்தி அவனுங்க பேக்கெட்ல இருந்து காசை எடுத்து 2 லட்சம் 3 லட்சம் 25 லட்சம் நல்லா சம்பாரிச்சு ஆடம்பரத்தையும் ஆபாசத்தையும் காட்டி காட்டி ஆடுனுகிறாளுங்களே, இதெல்லாம் நியாயமா? இதெல்லாம் யாரும் கேள்வி கேட்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு 2 பதிவு போட்டிருந்தேன். அதுக்கு ரெஸ்பான்ஸ் இப்போ கிடைச்சிருச்சு. அது என்ன ரெஸ்பான்ஸ்னு பார்த்தீங்கன்னா, சேலத்தில் ஒரு வழக்கறிஞர் இந்த மாதிரி பெண்கள் மேலே ஆக்ஷன் எடுக்கணும் சொல்லி ஒரு வழக்கு போட்டிருக்கிறாரு. இதில் தர்ஷா குப்தா அப்படின்ற ஒரு நடிகையும் அடங்குகிறார் அப்படின்றது ஒரு சந்தோஷமான விஷயம் தான். இந்த மாதிரி அப்பப்போ கொந்தளிச்சு எழுந்துடணும். அப்போதான் இந்த மாதிரியான தவறுகள்லாம் நம்ம சொசைட்டியில் நடக்காது. ஸோ இது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அட்டம்ப்ட். இந்த அட்டம்ப்ட்டுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததான் நான் கிளாரிஃபை பண்ண போறது முந்தைய வீடியோவான இர்ஃபான் வியூ யூடியூபர் அவரை பத்தி நான் ஒரு சில விஷயங்கள் பேசியிருந்தேன் பார்த்தீங்களா? ஸோ இதுல நான் பாடி ஷேமிங் பண்ண இர்ஃபான் வியூவை இர்ஃபான் அப்படின்றவரை நான் பாடி ஷேமிங் பண்ணேன்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் கமெண்ட் போட்டிருந்தீங்க. சில பேர் என்ன இன்ஸ்டாகிராம் வாயிலாக தொடர்பு கொண்டு என்கிட்ட அதை கிளாரிஃபை பண்ண சொல்லி கேட்டீங்க. இதை நான் இப்போ கிளாரிஃபை பண்ணிடுறேன். அதாவது பாடி ஷேமிங் அப்படின்றது நம்ம எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஒருத்தரை பார்த்து உருவை கேலி பண்றோம். அந்த நபர் கருப்போ சிவப்போ குண்டோ ஒல்லியோ நெட்டையோ குட்டையோ எதுவா இருந்தாலும் நம்ம அவங்களை உருவை கேலி பண்ணி அவங்களை ரொம்ப தாழ்த்துறோம். இது ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. பாடி ஷேமிங் அப்படின்றது 50-50 தாங்க. 50% தப்பு, 50% கரெக்ட். யாரை பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி என்ன கேட்டீங்கன்னா, பிறப்பிலேயே சில குறைபாடோடு பிறக்கிறவங்களை நம்ம எந்த விதத்திலையும் பாடி ஷேமிங் பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. ஏன்னா அது அது அவங்களோட தப்பு கிடையாது. ஏன்னா அவங்க பிறப்பிலேயே ஒரு சில குறைபாடோடு பிறக்கும் போது அவங்களை நம்ம என்கரேஜ் தான் பண்ணுமே தவிர அந்த ஒரு குறைபாடை வச்சுக்கிட்டு நீங்கள் அவங்களை பாடி ஷேமிங் பண்ணுறது எந்த விதத்துலையும் நியாயம் கிடையாது. அந்த பாடி ஷேமிங் எந்த விதத்துலையும் அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனலாகவும் இருக்காது. ஆனால் பிறக்கும் போது நல்லா பிறந்துட்டு அதுக்கப்புறமா உங்களோட லைஃப் ஸ்டைலை நீங்கள் சரியாக மாற்றிக்காமல் நீங்கள் இஷ்டத்துக்கு போகிற போக்கில் வாழ்ந்துட்டு உங்கள் உடல்நிலையில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டாலோ இப்பேற்பட்ட மாற்றங்கள் அடுத்தவங்களோட கண்ணுக்கு உங்களை பாடி ஷேமிங் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தூண்டுதலாக இருந்தால் அது உங்களோட தப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். யோ பாடி ஷேமிங்கை நீ நியாயப்படுத்துறியா? உனக்குலாம் கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கான்னு டக்குன்னு கமெண்ட்டில் போயிட்டு ரைட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடாதீங்க. அதாவது இதுக்கு முன்னாடி நான் சொன்னது, பிறக்கும் போதே ஒரு சில குறைபாடுகளோட பிறக்கிறவங்களை எந்த விதத்திலையும் நீங்கள் பாடி ஷேமிங் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவு நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்க. அவங்க பெரிய லெவலில் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நீங்கள் பாடி ஷேமிங் பண்ணி அந்த மாதிரி ஆட்களை ரொம்ப கொச்சைப்படுத்துவது தவறான விஷயம். ஆனால் இதை தாண்டி இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால ஒரு சில பேருக்கு பாடி ஏடாகுடமாக ஆகுது பார்த்தீங்களா? இவங்களை பாடி ஷேமிங் பண்ணுறத அந்த பாடி ஷேமிங் அனுபவிக்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்க ஒரு மோட்டிவேஷனலாக எடுத்துக்கணுங்க. அதாவது நம்மளை ஒருத்தன் கலாய்க்கிறான். ஏன் கலாய்க்கிறான்? நம்ம சின்ன வயசுலேருந்து நல்லா தான் வளர்ந்தோம், நல்லா தான் நம்மளை வளர்த்தாங்க. ஆனால் இந்த லைஃப் ஸ்டைல் மாற்றத்தினால நம்ம இஷ்டத்துக்கு கண்டதை தின்னுட்டு ஒரு செடென்ட்ரியான லைஃப் ஸ்டைலில் நம்மளோட உருவம் இப்படி மாறிடுச்சு. ஸோ இவன் நம்மளை கலாய்க்கிறான். அதனால் நம்ம இதை சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு நல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும், நம்மளோட லைஃப்பை நம்ம ஹெல்த்தியாக ஆக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனலாக அந்த பாடி ஷேமிங்கை நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களோட லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அதனால் அந்த மாதிரியான பாடி ஷேமிங்கை நீங்கள் மோட்டிவேஷனலாக எடுக்கிறதுன்றது தான் நல்ல விஷயம். அதை தாண்டி இவன் நம்மளை கலாய்ச்சிட்டானே, நம்ம இப்படி இருக்குமே அப்படின்றது சோர்ந்து போய் நீங்கள் உட்கார்றதுல எந்த பலனும் கிடையாது. கலாய்க்கிறவன் உலகத்தில் கலாய்ச்சிக்கிட்டே தாங்க இருப்பான். ஆனால் நம்மளால் முடிஞ்ச மாற்றத்தை நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். அப்போதான் நம்ம வாழ்க்கையில் மேலே போக முடியும். அதாவது நம்ம சூப்பர் ஸ்டார் ஒன்று சொல்லுவார், காக்காவா நீ பறக்கும் போது கல்லை விட்டு அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் நீ கழுகு மாதிரி ரொம்ப ஹைட்டில் போயிடு, அதுக்கப்புறம் இவனுங்கெல்லாம் உன் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க, உன்னோட வளர்ச்சி பாதை மட்டும் தான் தெரியும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஆட்கள் பாடி ஷேமிங்கை மோட்டிவேஷனலாக எடுத்துக்கோங்க. அதை விட்டுட்டு அந்த மாதிரி ஆட்களை நம்ம பாடி ஷேமிங் பண்ணுறது தப்புன்னு சொல்லி நீங்களும் இந்த மாதிரி செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலில் இருந்தீங்கன்னா நாளைக்கு டாக்டருக்கு கோடியாக குட்டி குடிப்பீங்க. அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் கம்பெனியில் அவங்க வீட்டு வாசலில் நிற்பானுங்க, இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்கன்ட்டு. இப்போ சொன்னது நிறைய பேருக்கு ஹர்ட்டாக இருந்திருக்கும். ஆனால் கொஞ்சம் திங்க் பண்ணி சிந்தனை பண்ணி பாருங்க. நான் சொல்றதுல ஒரு உண்மை இருக்கு. ஸோ இதையும் நான் கிளாரிஃபை பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி நினைச்சேன். ஸோ இதெல்லாம் பேசியாச்சு, ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்களா? இப்போ நம்ம நேரம் டாபிக் உள்ள போவோம். இன்னைக்கு நான் எதை பத்தி பேச போறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் சர்ச்சையாகி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மேட்டர் தான்.
அது வேற ஒன்றும் இல்லைங்க, சர்ச்சை சாமியாரும் சாக்லேட் பேபியும் அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக் வச்சுக்கலாம். அதாவது நம்ம சர்ச்சை சாமியாரான மகாவிஷ்ணு பரம்பொருள் ஃபவுண்டேஷனோட ஒரு ஃபவுண்டர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இவர் வந்து சமீபத்தில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. அது என்னன்னா, தமிழ் சினிமாவை சேர்ந்த ஒரு நடிகையான மிர்னாலினி ரவி அப்படின்றவரை இவர் வந்து கரம் பிடிக்க போகிறார். நாங்கள் 7 வருஷம் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம், அதுக்கப்புறம் இப்போ வந்து நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்ற ஒரு போஸ்ட்டை பார்த்த உடனே ஒரு சில பேருக்கு வைத்தறிச்சல், பல பேருக்கு அதிர்ச்சி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஏன்னா எப்படி இந்த கனெக்ஷன் வந்தது? இவர் வந்து பரம்பொருள் ஃபவுண்டேஷனில் உட்காந்துக்கிட்டு நிறைய யோக கலைகள், அதுக்கப்புறம் ஆன்மீகத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறவர் தானே, கடைசி வரைக்கும் ஒண்டிகட்டியாகவே இருப்பார்னு பார்த்தா டக்குன்னு ஒரு நடிகை புஷ்டார் இருந்தாலே. இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் நம்மளுக்கு வந்திருக்குல்ல, இந்த கன்ஃபியூஷன் நம்ம இந்த வீடியோவில் கிளாரிஃபை பண்ணிடலாமா? அதாவது மேட்ரு என்னன்னா, நம்ம ஆளுங்களுக்கு ஒரு கெட்ட படம் இருக்குது. அதாவது ஒரு சினிமா நடிகன் ரியல் லைஃப்ல அவன் என்னதான் ஒரு நல்லவனா இருந்தாலும் கடைசி வரைக்கும் இவன் நல்லவன் அப்படின்ற மாதிரி நம்ம ரசிகர்கள் ஒத்துக்கவே மாட்டாங்க. அவன் சினிமா நடிகர்ரா, அவனுக்கு 1008 கெட்டப்படம் இருக்கும், பல பெண்களோட தொடர்பு இருக்கும், அவன் நல்லவனே கிடையாதுப்பா அப்படின்ற மாதிரி போற போக்கில் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அவன் வீட்டுக்குள்ள போய் பார்த்தா தான் தெரியும் அவன் எவ்வளோ ஒழுக்கமா இருக்கிறான்னு. ஆனால் இந்த ஆன்மீகவாதிகளை மட்டும் நம்ம பார்த்துட்டோன்னு வைங்களேன், அவன் என்னதான் மொல்ல மாதிரித்தனம் பண்ணாலும் இவர் நல்லவர், இவர் வந்து எங்களோட குரு, என் குருநாதர் அப்படின்ற மாதிரி கமெண்ட்டை போட்டுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. கழுவி ஊற்றிக்கிட்டே இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுறவங்க ஒரு 1 லட்சம் பேர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். இதுதான் அந்த ஆன்மீகவாதிகளோட ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லுவேன். ஆன்மீகவாதிகள்னு சொன்னோன்னே இந்துத்துவ ஆன்மீகவாதிகளை தானே சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி வாயை புழக்க தேவையில்ல. அவங்கள பற்றியும் சொல்லலை, கிறிஸ்டியானிட்டியை சேர்ந்த மத போதகர்கள் பற்றியும் சொல்லலை, இல்லை வேற முஸ்லீம் மதத்தை இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவங்களை பற்றியும் சொல்லலை. நான் சொல்கிறது பொதுவான ஆன்மீகவாதிகள் அப்படிதான். ஸோ இந்த ஆன்மீகவாதிகள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றதோட 19 எடுத்துக்கலாம். 19 இங்க 2 டைப் ஆஃப் மார்க்கெட்டிங் இருக்குதுங்க. அதாவது இந்த சகுனி படத்தில் வந்து நம்ம கார்த்தி சொல்லுவார் நாசரை பார்த்து, என்ன சாமி நீங்க 1000 வார்த்தை பேசுறீங்க, ஆனா எவனுமே உங்களை மதிக்க மாட்டான், அதுக்கு பதிலாக நீங்க எந்த கயிறு கொடுத்துருக்கீங்கன்னு உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப அதிகமா பேசாதீங்க, கொஞ்சமா பேசுங்க. 10 பேருக்கு பேசினா அது 1 லட்சம் பேருக்கு போய் சேரணும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் பிராண்டிங் சாமி, பிராண்டிங், மார்க்கெட்டிங் சாமி, மார்க்கெட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவார்ல. இது 100க்கு 100 உண்மை. இது சாமியார்களுக்கு மட்டும்தான் பொருந்துமான்னு கேட்டீங்கன்னா எல்லா மனிதனுக்கும் பொருந்தும். உங்களை நீங்க வேற லெவல்ல அடுத்த லெவல்ல கொண்டு போனோம்னா கண்டிப்பா உங்களை நீங்க மார்க்கெட்டிங் பண்ணிருக்கணும். ஸோ இந்த மார்க்கெட்டிங்கை தான் அரசியல்வாதிகள், சாமியார்கள் மற்றும் நடிகர்கள் ரொம்ப சூப்பரா பண்ணுவாங்க. அதனால தான் அவங்க எல்லாமே டாப் பொசிஷன்ல இருக்கிறாங்க. நம்ம எல்லாருமே அவங்கள அண்ணாந்து பார்த்துக்கிட்டு எப்படி இவன் 1000 கோடி சேர்த்தான், இப்படி இவன் 1 லட்சம் கோடி சேர்த்தான்னு உச்சி கொட்டுனுக்கிறோம். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் பிராண்டிங் சாமி, பிராண்டிங், மார்க்கெட்டிங் சாமி, மார்க்கெட்டிங். ஸோ இந்த பிராண்டிங் மற்றும் மார்க்கெட்டிங்கில் 2 வகைப்படும். இப்போ நான் சொல்கிறத வந்து நல்ல மைண்டில் ஏற்றிக்கோங்க. கண்டிப்பாக அடுத்த ஒரு 5 வருஷத்தில் நீங்கள் கூட மேலே இருக்கலாம். இதை கூட நானும் செஞ்சுருக்கிறேன், ஆனால் நான் ஒரு நல்ல வழியில் செஞ்சுருக்கிறேன். அதனால தான் இன்னி வரைக்கும் நான் வளராமே இருக்கிறேன். எனக்கு பின்னாடி வந்தவங்களாம் 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் எடுத்துன்னு போயிட்டான். அதனால் அவன் அப்படி போயிட்டான்னு சொல்லி நான் என்றைக்குமே அதை ஃபாலோ பண்ண மாட்டேன். நமக்கு மன நிம்மதி தான் முக்கியம். ஓகே, விஷயத்துக்கு வரேன். மார்க்கெட்டிங்கில் 2 வகைப்படும், பாசிட்டிவ் மார்க்கெட்டிங் மற்றும் நெகட்டிவ் மார்க்கெட்டிங். பாசிட்டிவ் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு நபர் இருக்கிறாரு, இவரை சுற்றி இருக்கிற ஆட்கள் கிட்ட போய் இவர் எப்பேற்பட்டவருங்க, இவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னா, அடடா தம்பி தங்க கம்பிங்க, 24 கேரட் தங்கங்க, ரொம்ப சொக்க தங்கங்க, நல்ல மனுஷங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரியே சொல்லி அந்த ஆளை கொஞ்சம் காலமாக வளர்த்து விட்டுக்கிட்டே இருப்பானுங்க. இவனும் பார்த்தீங்கன்னா இவனுங்க இந்த மாதிரி சர்டிஃபிகேட் கொடுத்துனுக்குறானுங்கன்னு வெளியில் நடிச்சுக்கின்னு இருப்பான். திடீர்னு ஒரு நாள் ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டினோன்னே, ஐயோ இவனை எப்படி நம்ம நம்பணும், கடைசியில் பார்த்தா 1ஆம் நம்பர் பொறுக்கியா இருக்கிறானே அப்படின்ற மாதிரி எப்படி ஏற்றி விட்டானுங்களோ அதே வேகத்தில் கவுத்தம் விட்டுருவானுங்க. இது பேர் தான் பாசிட்டிவ் மார்க்கெட்டிங். அதாவது நம்மளை சுற்றி இருக்கிற 10 பேர் நம்மளை பற்றி பேசுகிறான் அப்படின்னாலே நம்ம மார்க்கெட்டிங் பண்ணாமல் எவனுமே பேச மாட்டான். அட்லீஸ்ட் அவனை டீ கடையில் கூட்டு போய் ஒரு டீயாச்சும் வாங்கி கொடுத்துருப்போம், இல்லைனா மதியான சாப்பாடு எங்கேயாவது கூட்டு போய் வாங்கி கொடுத்துருப்போம். இதுவும் ஒரு மார்க்கெட்டிங் வகையில் தான் சேரும். சமுத்திரம் அம்பானியில் கூப்பிட்டு நம்ம கருணாஸ் அவர்கள் டீ வாங்கி கொடுக்குற பார்த்தீங்களா எல்லாருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்ல பேர் வாங்கணும் அப்படின்றதுக்காகவே நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணும் போது திடீர்னு ஒரு நாள் உங்கள் மேலே ஒரு சின்ன குறை வந்துருச்சுன்னா, அதாவது உங்களை பற்றி நல்லா பேசினவன் எல்லாருமே உங்களை ஃபஸ்ட்டு கழுவி ஊற்றி உங்களை டோட்டலாக டேமேஜ் பண்ணி விட்ருவானுங்க. அதனால் பாசிட்டிவ் மார்க்கெட்டிங் அப்படின்றது பல பேருக்கு செட் ஆகாது. ஒரு சில பேர் கடைசி வரைக்கும் நான் யோகியன் தாண்டா அப்படின்ற மாதிரி கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறான் பார்த்தீங்களா, அவனுக்கு வேணால் செட் ஆகும். ஆனால் இந்த நெகட்டிவ் மார்க்கெட்டிங் அப்படின்ற மாதிரி இருக்குங்க. இதை தான் வந்து பல பெரிய மனுஷவங்க உட்கார வச்சு ஓட்டுற ஒரு வண்டி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த நெகட்டிவ் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இந்த பாசிட்டிவ் மார்க்கெட்டிங்க்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டுமா. சிவகார்த்திகேயன் அப்படின்ற ஒரு நடிகர் இருந்தார் பார்த்தீங்களா. ஆரம்பத்தில் இருந்து சிவகார்த்திகேயன் எங்கள் வீட்டு பிள்ளை, அவன் நம்ம வீட்டு பிள்ளை, நம்ம பக்கத்து வீட்டு பிள்ளையாது அப்படின்ற மாதிரி பயங்கர இமேஜில் இவரை வச்சுருந்தாங்க. இவரும் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை வச்சு வேற லெவலில் வளர்ந்தாரு, சூப்பர் ஸ்டார் லெவலில் வளர்ந்துட்டாருன்னு வைங்களேன். இன்னும் கொஞ்ச நாள் விட்டுருந்தா சூப்பர் ஸ்டாருக்கே ஒரு காம்படிஷனாக ஆவார் அப்படின்ற மாதிரி அவரே ரோடு போஸ்டர் வச்சு ஓட்டியிருப்பாரு. அந்த லெவலுக்கு அவரை வளர்த்து விட்டுக்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு இமான், இந்த இசையமைப்பாளர் இமான் மேட்டரில் மாட்டின உடனே அப்படியே தலைகீழ கவுத்து போட்டு கும்முன்னு கும்மிட்டாங்க யாரெல்லாம் சிவகார்த்திகேயன் அவர்களை பாராட்டி பேசினாங்களோ. ஸோ இதுதான் பாசிட்டிவ் மார்க்கெட்டிங்கோட மிகப்பெரிய டிராபேக்கு. ஏன்பா டாபிக்குள்ளே வராமல் என்னென்னையா பேசிகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நான் கேட்காதீங்க. இதெல்லாம் சொன்னாதான்
நம்ம மகாவிஷ்ணு அவர்கள் எப்படி இந்த ஹீரோயினை கரெக்ட் பண்ணாரு, எப்படி இந்த லெவலுக்கு ஒரு ஹீரோயினை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ற அளவுக்கு எப்படி வளர்ந்தார் அப்படின்றத உங்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். சரி, ஓகே, இன்னும் கொஞ்ச நேரம் பேர் பண்ணிக்கோங்க. அடுத்ததா அந்த நெகட்டிவ் மார்க்கெட்டிங் பத்தி நான் சொல்லல பாத்தீங்களா? இந்த நெகட்டிவ் மார்க்கெட்டிங்க்கு ஒரு சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி முடிச்சிடுறேன், அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ அந்த நெகட்டிவ் மார்க்கெட்டிங் பண்ணி வளர்ந்தவர் தான் மகாவிஷ்ணு அவர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் தமிழ் சினிமாவில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எடுத்துக்கலாம். ரஜினிகாந்த் அவர்கள் இந்த லெவலுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறமும் எந்த சர்ச்சை அவர் பேர்ல வந்தாலும் அவரை யாருமே இழிவுபடுத்தி பேச மாட்டாங்க, கண்டுக்கவும் மாட்டாங்க. அவர் பாட்டுக்கு மேலே போய்கிட்டே தான் இருப்பாரு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் இந்த நெகட்டிவ் மார்க்கெட்டிங்கை பக்காவாக மெயின்டைன் பண்ணுவார். அதாவது, நான் உண்மையாகவே சிகரெட் அடிக்கிற ஆள் தாங்க, நான் ஒழுக்கமே இல்லாத ஒரு ஆளுங்க, நான் எப்போ பாரு சரக்கு அடிப்பேன், சரக்கு அடிக்கிறதுக்கு சைட் டிஷ்ஷே சரக்கு தான், எல்லா பொம்பளை சோகம் பண்ணியிருக்கேன், நிறைய நடிகைகளோட எனக்கு கிசு ஏற்பட்டிருக்குது அப்படின்ற மாதிரி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சூப்பர் ஸ்டார் அவர்கள் எவன் மைக்கு கொடுத்தாலும் தன்னை ஒரு அயோக்கியனாக காண்பித்துக் கொள்வார். ஸோ இந்த மாதிரி அவர் ஓப்பனாக பேச 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 பார்க்குறவங்களுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் கடுப்பாக இருந்தாலும் போக போக இந்த ஆள் அவன் சொல்கிறதெல்லாம் வெளிப்படையாகவே இருக்குதுயா, அதனால் இவன் நல்ல மனுஷனாக தான் இருப்பான், ஸோ அதனால் நல்ல மனுஷனாக இருக்கிறனால தான் ஓப்பனாக பேசிடுறான் அப்படின்னு சொல்லியே சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு வெளியில் இருக்கிறவங்களாம் நல்லவன் பட்டம் கட்டியாச்சு. ஆனால் சூப்பர் ஸ்டார் தன்னைத்தானே கெட்டவன் சொல்ல வெள்ளைக்காரெல்லாம் அவர் நல்லவன்ட்டான். அந்த மாதிரி சொன்னதோட போதுமா? சூப்பர் ஸ்டார் அவர்கள் பெரிய தப்பு பண்ணா கூட இவங்கெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. சூப்பர் ஸ்டாரே அவரோட வாயால் சொல்லிட்டாரு, நீ நான் புதுசாக சொல்கிற அப்படின்னு நம்மளா பண்ணி விட்டுருவானுங்க. ஸோ இதுதான் நெகட்டிவ் மார்க்கெட்டிங். ஸோ இந்த மாதிரியான நெகட்டிவ் மார்க்கெட்டிங்கை செஞ்சு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சில சாமியார்கள் புத்திசாலித்தனமாக வண்டி ஓட்டுனுக்கிறாங்க. ஆனால் இதை அந்த நம்ம ரஞ்சித சாமி இருக்கார் பார்த்தீங்களா, அவர் சரியாக ஃபாலோ பண்ணலை. அதனால தான் அவரோட ஒரு இமேஜ் டோட்டலாக காலியாச்சு பாருங்க நடுவில். ஏன்னா இவரும் கொஞ்சம் அந்த மாதிரி பண்ணியிருந்தாருன்னா இந்த அளவுக்கு பேர் டேமேஜ் ஆயிருக்காது நம்ம ரஞ்சித சாமிக்கு. பட் அதை பார்த்த மகாவிஷ்ணு அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு தெரியுங்களா? அந்த மாதிரியான பிரச்சனை நம்மளுக்கு வரக்கூடாது, நம்ம ஆரம்பத்துல இருந்தே ஒரு நெகட்டிவ் மார்க்கெட்டிங் பண்ணுவோம், நம்ம சர்ச்சை சாமின்ற பேரை வாங்குவோமே அப்படின்னு தெளிவாக இருக்கிறார். அதாவது இவர் எங்க பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையில் உள்ள அலங்காநல்லூர் அப்படின்ற ஒரு ஊர்ல தான் பிறந்திருக்காரு. 1992 வருஷம். ரொம்ப 40 வயசுக்கும் கம்மி ஒரு சின்ன பையன் தான் இல்லைங்க. ஆனா 10வது ஃபெயில் ஆயிட்டு இருக்காரு படிப்பேர்ல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மேடை பேச்சாளர் ஆகலாம் அப்படின்ற மாதிரி தன்னோட சின்ன வயசுல கிட்டத்தட்ட ஒரு 1000 மேடைகள் பேசி ஒரு ஸ்டாண்டப் காமெடியனா மாறி ஒரு நல்ல மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா இருக்கிறாரு. இதுக்கப்புறம் மேடை பேச்சு பேச நம்மளோட பேச்சை நிறைய பேர் கேட்குறானுங்களே, உண்மையாகவே நம்ம பேச்சு நல்லா தான் இருக்குது போல அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ட் இவருக்கு வந்துருது. இந்த கான்ஃபிடென்ட் வச்சு இவர் என்ன பண்ணுறாரு, அசத்த போவது யாரு அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம்ல சின்ன வயசுலேயே கலந்துக்கிறாரு. அதுலயும் பார்த்தீங்கன்னா நல்ல பேர் வாங்குறாரு. இதுக்கப்புறம் இந்த மேடை பேச்சு பேச நம்மளோட பேச்சை நிறைய பேர் கேட்கறானுங்களே, ஒருவேளை நம்ம நல்லா தான் பேசுறோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்த உடனே தொடர்ந்து இந்த ரோட்லயே பயணிக்கிறாரு. அதுக்கப்புறம் சின்ன வயசுலேயே அசத்த போவது யார் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம்ல கலந்துக்கிறாரு. ஸ்டாண்டப் காமெடியும் பண்றாரு. அதுல ஒரு சின்ன புகழ் அவருக்கு கிடைக்குது. இதுக்கப்புறம் இதோட சேர்த்து யோக கலையும் கற்றுக்கிறாரு. நம்ம ஆன்மீகத்தை பற்றி நிறைய தெரிஞ்சு போகணும், நிறைய புக்ஸ் படிக்கிறாரு. ஏன்னா ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் ஒரு ஸ்டேஜில் பேசும்போது அவன்கிட்ட நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கணும். சும்மா சொன்னதையே ரிப்பீட்டடாக சொல்லிட்டு இருந்தோம்னு வைங்களேன், எல்லாருக்கும் போர் அடிச்சு இவன் டுபாகூர்னு நினச்சிருவாங்க இல்லைங்களா? அதனால ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் அப்படின்றவன் ஒரு வாழ்க்கையை படிக்கணும், ஒரு மனுஷனோட வாழ்க்கையை படிக்கணும், சமுதாயத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியணும். அது மட்டும் இல்லாமல் நிறைய புத்தகங்கள் படிக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் படிக்க இவர் ஆன்மீகத்து மேலே இவருக்கு ஆர்வம் வருது. ஸோ ஆன்மீகத்தை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறாரு, யோக கலைகளை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறாரு. இனிமேல் நம்ம இந்தியாவில் வண்டி ஓட்டணும்னா இந்த ஒரு ரூட்டை பிடிச்சி தான் வண்டி ஓட்ட முடியும். அப்பதான் எவனுமே நம்ம கிட்ட கேள்வி கேட்க மாட்டான். அப்படியே நம்மள எவனாவது கேள்வி கேட்டாலுமே கூட நம்மளோட ஃபாலோவர்ஸ் அவங்களுக்கு பதில் சொல்லி ஆப் பண்ணி விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்காரு. ஸோ இதனால இவர் செய்த நெகட்டிவ் மார்க்கெட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யோக கலையும் இந்த ஸ்டாண்டப் காமெடி மற்றும் இந்த மேடை பேச்சில் கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அசத்தலாம் பேசுவார் மனுஷன், சூப்பராக பேசுவார். அதுக்கப்புறம் சினிமாக்குள்ள வராரு, டிஸ்ட்ரிபியூஷன் பண்றாரு, டைரக்ஷன் பண்றாரு. அந்த டைரக்ட் பண்ண படம் ரிலீஸ் ஆகல. ஸோ இதில் சினிமா ஆட்களோட தொடர்பும் இவருக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டிஎம்கே கட்சியை சேர்ந்த ஒரு சில அரசியல்வாதிகளோட தொடர்பு இருக்கு. இந்த மாதிரி இவரோட லிங்கை பெருசாக எலாபரேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இதுக்கப்புறம் தான் நெகட்டிவ் மார்க்கெட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவருக்கு பின்புலம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் நம்மளை பற்றி எல்லாருமே நல்லவன் பேசக்கூடாது, நம்ம செய்கிற செயல்கள் நம்மளோட ஃபாலோவர்ஸ் நம்மளை நல்லவன் நினச்சா போதும். ஆனால் வெளியில் இருக்கிறவன் நம்ம பேசுகிற பேச்சுக்கு சர்ச்சையான பேச்சுன்னு சொல்லி நம்மளை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி நிறைய சர்ச்சையான பேச்சுக்கள் பேசுகிறாரு. அதில் நிறைய சம்பவங்களும் நடக்குது. அதில் இவர் முதல்ல எப்போ சிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, சைதாப்பேட்டை அரசு பள்ளியில் இவரை ஒரு பேச்சாளராக கூப்பிடுறாங்க. அங்கே போயிட்டு அவர் பேசும்போது ஒரு தவறான ஒரு விஷயத்த பேசுகிறார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஊனமுற்றவர் பல பேர் இருக்கிறாங்க, ஃபிசிக்கலி சேலஞ்சு பல பேர் இருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாருக்கும் இன்னைக்கு ஏன் இந்த நிலைமைன்னு பார்த்தீங்கன்னா, போன ஜென்மத்தில் அவங்க ஏதோ ஒரு பாவம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஜென்ரலாக மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்குற இடத்துல இவர் ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறாரு. ஸோ இது மிகப்பெரிய சர்ச்சையாக எழும்புது. அதுக்கப்புறம் அவருக்கும் அந்த ஸ்கூலை சேர்ந்த தலைமை ஆசிரியருக்கும் மிகப்பெரிய விவாதம் நடக்குது. இது பேசும் பொருளாவது அப்போ தான் எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க, யார் இந்த மகாவிஷ்ணு, இந்த பையனை எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ தான் தெரியுது இந்த பையன் ஒரு ஃபேமஸ் பர்சனாலிட்டி தான். அதாவது கலக்கப்போவது யார் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் ஒரு சினிமா ஃபீல்டில் இருக்கிறன்றாரு. அதுக்கப்புறம் இல்லாமல் நிறைய பப்ளிக் பிளேஸில் நம்ம இவரை பார்க்குறோம்.
அப்படின்ற மாதிரி பல பேர் இவரை ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா தான் இவர் வருஷத்துக்கு ஒரு கான்ட்ரோவர்சியலான ஒரு விஷயத்தை பேசுவார். அதுக்கப்புறம் இல்லாமல் இந்த மேட்டரை முடிச்சதுக்கப்புறமா இவரோட வெப்சைட் மூலயமாக இவர் வந்து ஒரு வெப்சைட் ஆரம்பிக்கிறாரு, பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு வெப்சைட்டு. இது மூலயமா ருத்ராட்சம், காயக்கல்பம், கருங்காலி மாலை, வெயிட் லாஸ் பவுடர் அப்படின்ற மாதிரி தனித்தனியாக இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணுறாரு. இது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு நண்பர்களுக்கும் வெளிநாட்டு ஃபாலோவர்ஸுக்கும் இவர் நிறைய சேல்ஸ் பண்ணுறாரு. வெளிநாட்டுக்கெல்லாம் பயணம் பண்ணுறாரு, ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா அப்படின்ற மாதிரி பயணம் பண்ணுறாரு. அவரோட சர்க்கிளை மிகப்பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி லிங்க் இருக்கும்போது ஆப்வியஸ்லி இவருக்கு சினிமா சைடும் நிறைய லிங்க் இருக்குது. இதில் பல நடிகைகளை வந்து இவங்க தொடர்பில் வச்சுப்பாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் சல்லாபம் அப்படின்ற மாதிரி நம்ம சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் இதுவும் ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டிங். எவ்வளவுக்கு எவ்வளோ சினிமா நடிகர்கள் உங்களோட டீமுக்குள்ளே ஜாயின் பண்ணுறாங்களோ அவ்வளோவுக்கு அவ்வளோ நீங்கள் வளர்ந்துக்கிட்டே போவீங்க. சினிமா நடிகரும் அரசியல்வாதிகளும் உங்கள் கூட வந்து ஜாயின் பண்ணும் போது நீங்கள் அபரிவிதமான வளர்ச்சியை நீங்கள் அடைவீங்க. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆன்மீகவாதிகள் நிறைய நடிகர்களுக்கு வந்து நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம், நிறைய நடிகர்கள் எங்கள் கூட இருக்காங்க அப்படின்ற மாதிரி அடிக்கடி அவங்க படம் போட்டு காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா. இதெல்லாம் வந்து ஒரு மார்க்கெட்டிங் தான். ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களோட மூலதனம் அப்படின்றது வந்து இவங்க கற்று வச்சுக்கிட்ட சில ஆன்மீக தகவல்கள். இந்த தகவல்களை வந்து சும்மா மரத்தடியில் உட்காந்து சொன்னால் ஒருத்தன் கூட மதிக்க மாட்டான். ஸோ இதை நம்ம வந்து சினிமா நடிகர்களை வச்சு சொல்லணும். அது ஒரு சர்ச்சையான சில பேச்சுக்களை பேசணும், அடிக்கடி சோஷியல் மீடியாவில் நம்ம வரணும், பல பேர் நம்மளை இன்டர்வியூ எடுக்கணும், புது நிகழ்ச்சிகளை கலந்துக்கணும். இதெல்லாம் பண்ண தான் நமக்கு சில டொனேஷன்ஸ் வரும். அந்த டொனேஷன்ஸை வச்சு நம்மளும் வளரலாம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் வளர்த்து விடலாம் அப்படின்ற மாதிரி நான் யோசிப்பேன். நீங்கள் யோசிப்பீங்க, மற்றவங்களாம் யோசிப்பாங்களா அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ இப்படி தான் வளர்ந்தவர். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஆப்வியஸாக அவர் ஏகப்பட்ட சினிமா நடிகர்களோட தொடர்புகள் இருக்கும். தொடர்புகள் இருந்தாலும் தன்வசப்படுத்தி கொண்டால் மட்டும்தான் லைஃப் லாங் மார்க்கெட்டிங் பண்ண முடியும் அப்படின்னு நான் இவரை சொல்லலை. பல சாமியார்கள், பல ஆன்மீகவாதிகள் அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் இவர் வந்து மிருணாளினி ரவி என்னோட நீண்ட நாள் நண்பி. ஸோ இந்த நண்பியை வந்து நான் 7 வருஷமாக நண்பியாக பார்த்துட்டு இருந்தேன், இப்போ காதலியாக பார்க்கிறேன், கூடிய சீக்கிரம் நாங்கள் திருமணம் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ 7 வருஷம் இருந்திருக்கிறாங்கன்னா எப்படி இருந்திருப்பாங்க நமக்கு தெரியாதா, உங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்படி தான், இதுதான் தற்போதைய தகவல், இவங்களை பற்றிய தற்போதைய தகவல் இதுதான். இதுக்கு உள்ள இருக்கக்கூடிய சில என்னங்க சொல்கிறது, இது உளவியல். இந்த உளவியெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டேன், உங்களுக்கு புரிஞ்சு போயிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பதிவை பாருங்கள். இதை பற்றி அடுத்த அப்டேட் ஏதாவது வரும்போது அதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயில்டாக பேசுவோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நண்பர்களே.